ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் வித் சகாய் மாரி தக்காளி சட்னி செய்ய போகிறேன். அது என்னென்னு தேவை பார்க்கலாம். வடிச்சட்டி வச்சுக்கோங்க. இப்போ 4-5 ஸ்பூன் எண்ணெய் சூடானது, அரைமுடியில் காமுடி தேங்காய், 5 வத்தல் இதில் ஓட்டு வணக்கணும். இது மாதிரி வணக்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வணக்கினா போதும். வணக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10-20 இந்த அளவு எடுத்துக்கோங்க. இது ஒரு 50 கிராம் இருக்குது. இந்த அளவு இதில் போட்டுக்கணும். போட்டு இந்த அளவு இது ஒரு 10 நிமிஷம் வணங்கிட்டு, இந்த அளவு 10 நிமிஷம் கழித்து வணங்கினதுக்கப்புறம் இந்த பூண்டு ஒரு 7-8 பூண்டு போட்டுருங்க. பூண்டு இதில் ஓட்டு வணங்கணும். பூண்டு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் போடணும். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதிலே ஓட்டுறணும். இதில் ஓட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்கணும். இந்த மாதிரி வணங்கணும். வதக்கிட்டு இந்த மாதிரி வதக்கணும். நீங்கள் தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு 5-6 கருவேப்பிலை போட்டுருங்க. போட்டு 1 நிமிஷம் வணக்கினா போட்டு மல்லித்தலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவு எடுத்துருக்கேன். இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வணக்கினா போதும். இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டு, ரொம்ப மல்லித்தலை ஓட்டு வணக்காதீங்க. இந்த மாதிரி 2 நிமிஷம் போது வணக்கிட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாகினது இது அரைச்சி எடுக்கணும். சூடாகினது இது அரைப்போம். இதே வடச்சட்டி வச்சுட்டு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகினது இந்த கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் 1/2 ஸ்பூனு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்து பருப்பு ஃப்ரை மாதிரி பண்ணுங்க. இது கொஞ்சம் வெடித்து வரணும். கடுகெல்லாம் இது வெடித்து வரும்போது இந்த கருவேப்பிலை போட்டு இந்த நம்ம பேஸ்ட்டாக இது போல் அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் தாளிச்சும் சாப்பிட்லாம், தாளிக்காமல் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சட்னி அரைச்சி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி. தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, மல்லித்தலை போட்டு எல்லாம் அரைச்சி செஞ்சு பாருங்கள். வணக்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டாலும் அரைக்கலாம். சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் போடலாம். 2ல் எது வேணால் போடலாம். போட்டு இந்த மாதிரி அரைச்சி இது மாதிரி சட்னி அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.